என்ன கிழவா, நம்ம ஊர்ல சினிமா ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டை அடிச்சுன்னு இருக்கியா? எங்க நம்ம ஏர்லையா கிழவா? தோ இப்படியே போறேன். ஆமா, இத்தனை வருஷம் புடங்காத்த இப்போ போய் புடங்க போற. போயா பைத்தியக்கார கிழவா. டேய் அவன தெரியலடா. யாரையும் தெரியல. அந்த மாதிரி ஆடுவானடா அவன்டா. மாஸ்க் போட்டாலே கண்டுபிடிச்சிடறான். அண்ணா எல்லாருக்கும் ஆட தெரியுமா? போ சொல்லு. போனடா. ஏன் இப்படி பார்க்குறான்? கேமரா ரோலிங் ஆக்ஷன். போடு. நாட் அவுட். ஏன் அவுட் இல்ல? அவன் ரீச்சுக்குள்ள வராங்க, நான் தான் அடிச்சிட்டேன்ல. இல்லை உள்ள வந்துட்டான் அவன். இல்ல அவுட். உள்ள வந்துட்டான்றல. அதான் அவுட். கட். சார் நம்ம அந்த லொகேஷன் போயிடலாம். ஓகே சார். தம்பி சொல்லுங்க. அடுத்தது எங்க போறது? கோவிலாண்ட. இந்த சீன் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுமா? ஓகேண்ணா. அண்ணா இங்க வாங்க. தம்பி ம். உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கட்டுமா? வேலையா? நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்க? பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக இருந்தேன். அப்படியா? குடும்ப சூழ்நிலைக்காக நான் இங்கே வந்துட்டேன். திரும்பி பார்க்கறதுக்குள்ள 40 வருஷம் ஓடிருச்சு. என் குடும்பத்தையும் சமாளிக்க முடியல, என் கனவையும் பதுக்க முடியல. எந்த தொழிலும் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அதை பேச மாட்டாங்க. ஆனால் சினிமா துறையில் தொட்டுட்டா அதை சாகர வரைக்கும் பேசுவாங்க. எனக்கு எப்பயும் படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது தம்பி. அண்ணா ஒரு சீன் சொல்கிறேன், டைலாக் எழுதிட்டு வாங்க பார்க்கலாம். இதோ பாரு டைரக்டர் ஏதோ எழுதிட்டு இருக்காரு. நல்லா இருக்குண்ணா. இந்த சீன் அந்த 2 பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுங்க. தம்பி நான் சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா. சூப்பர். இந்த சீன் நீங்கள் டைரக்ஷன் பண்ணிடுங்கண்ணா. நான் எப்படி தம்பி? ஆசையாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான். என்னால் எப்படி முடியும்? கேமரா ரோலிங் ஆக்ஷன். எதுக்குடா உனக்கு அவ்வளோ கோவம் வருது? கட். சூப்பர் சீன்லண்ணா, செம திறமை இந்த ஆளுக்கு. ஆமாம்ல, எல்லா திறமையும் இருக்கிற ஒரு மனுஷங்களை ஜெயிக்க முடியலன்னா அவன் மனசுக்குள்ள இருக்கிற வலி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு உண்மையான கலைஞனுக்கு பணம், பேர், புகழோட மக்கள் கிட்டேருந்து வாங்குற கைத்தட்டு தான் அவனை இன்னமும் வாழ வச்சுட்டு இருக்கு. நம்ம என்னவோ நினைச்சோம், கிழவன் பத்தியா சூப்பரா பண்ணிட்டாரு. ஒரு உண்மையான கலைஞன் மனசில் யாருக்குமே இடம் இருக்காது சினிமாவை தவிர. சினிமா மட்டும்தான் அவன் உலகமாக இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருப்பான். நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆள் தெரியாத ஒன்றும் எத்தனையோ கலைஞர்கள் ரோட்டில் இருக்காங்க.